Praise the Lord. Praise the Lord. Amen. Hallelujah. ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். முடிந்தவர்கள் அனைவரும் முழங்கால் படியிடுங்கள். பக்தியோடு பங்கேற்போம். அபரிவிதமான ஆசீர்வாதத்தால் இறைவன் நம்மை நிரப்பப் போகிறார். நம்முடைய வேண்டுதல்கள், தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறார். ஆங்காங்கே நிற்பவர்கள் உடனடியாக பீடத்திற்கு முன்னால் வந்து முழந்தால் படியிட்டு ஆண்டவரை வணங்குவோம், ஆராதிப்போம், துதிப்போம். இந்த காமணி நேரம் எல்லோரும் சேர்ந்து பரிசுத்தர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்தர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்தர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். எழுந்து நிற்போம். எழுந்து நின்று பாடற் குழுவோடு இணைந்து இந்த பாடலை பாடி துதிப்போம். கரங்களை தட்டிக்கொண்டு உற்சாகமாக ஆண்டவர் நாவினை கொடுத்திருக்கிறார், அதை கொண்டு அவரை பாடுவதற்காக கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டிக்கொண்டு ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கலாம், துதிக்கலாம். ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. சேர்ந்து பாடுங்க. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மீண்டும் ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே,
ஆராதனை ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நீங்க மட்டும் என்ன சேர்ந்து ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை ஆராதனை நாயகர் நீரே, நாயகரே ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவனீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவனீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவேன், என் முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவேன். ஆராதனை ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மீண்டும் ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே, ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. எல்லோரும் ஆராதனை ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மீண்டும் ஒரு முறை ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் ஆயுள் முடியும் வரை உம்மை துதித்திடுவே, என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மீண்டும் மெதுவா ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. கரங்களை உயர்த்தி சந்தோஷமா சத்தமா இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. இதயத்தோடு கரங்களை குவித்து கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் அருமையான நாளை கொடுத்திருக்கிறார். அவரோடு பேசுவதற்கு, உறவாடுவதற்கு, உரையாடுவதற்காக. சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வம் நமது முன்பாக பிரசன்னமாயிருக்கிறார். ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம், நன்றி சொல்லுவோம், தொடர்ந்து ஆராதிப்போம். நமது குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். எத்தனை பிரச்சனைகள் குடும்பத்தில், கடன் பிரச்சனை, சமாதானம் கிடையாது, ஒற்றுமை கிடையாது குடும்பத்தில்.
தைத்திரியங்கள் தலைவிரித்து ஆடுகிறது. பில்லி சூனியம் மூழ்கி கிடக்கிறது. நம்ம குடும்பம் ஒப்பு கொடுப்போம். கோடி அற்புதர் அந்தோனின் திருத்தலத்தை நாடி தேடி வந்திருக்கிறீங்க. விரட்டி விரட்டி அடித்தவர் சாட்டையால் சாத்தானை. அவருடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் நமது குடும்பத்திற்கு அமைதி, சமாதானம், கட்டுகள் உடை தெரிய வேண்டும். தைத்திரியங்கள் அகன்று போகணும். கடன் பிரச்சனை தீரணும். பாதியில் நிற்கிற வீடு கட்டி முடிக்க வேண்டும். ஒப்பு கொடுங்க. உங்க குடும்பத்தில் இருக்கின்ற அன்பு பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுங்க. படிக்கின்ற அன்பு செல்வங்களை எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் சொன்னீர், அவர்கள் எல்லோரும் என்னிடம் வரவிடுங்கள், அவர்களுக்கு விண்ணரசு உரியது என்று தொட்டு ஆசீர்வதித்தீர். என் பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். தொடுங்க, ஆசீர்வதிங்க. நோயற்ற வாழ்வை கொடுங்க. புத்தியாலும் ஞானத்தாலும் தெய்வ பயத்தாலும் ஒழுக்கத்தாலும் நிரப்புங்க ஆண்டவர். என் பிள்ளைய, என் குடும்பத்தில் எத்தனை இளைஞர் இளம்பெண்ணுங்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் தான் போன போக்கில கால் போன போக்கில போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா அம்மா பேச்சு கேட்பது கிடையாது. கெட்ட பழக்கத்தை அடிமையாக இருக்கிறாங்க. ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல பழக்கத்தை கொடுங்க. நல்ல வேலை வாய்ப்பு கொடுங்க என் பிள்ளைக்கு. எத்தனையோ பேர் திருமணம் ஆக வேண்டும், வரன் கிடைக்கலன்னு வந்திருப்பீங்க. நல்லா படிச்சிருக்க என் பிள்ளை, நல்ல வரன் கிடைக்கும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல. கோடி அற்புதர் அந்தோணியாரே, இந்த நற்கருணை ஆண்டவரை பரிந்து பேசி நல்ல வரன் கிடைக்கணும். அடுத்த வருடம் நாங்கள் வரும்போது சாட்சி சொல்லணும். ஜெபியுங்க. எத்தனையோ பேர் திருமணமாகி குழந்தை வரம் இல்லாமல் இங்கே வந்திருப்பீங்க. மடி ஏந்தி பிச்சை ஏந்தி, ஏசப்பா எங்களுக்கு ஒரு குழந்தை வரத்தை கொடு என்று நிச்சயம் ஆண்டவர் கொடுப்பார். அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்த போது அவரது வயிற்றிலே குழந்தையானது மகிழ்ச்சியால் துள்ளிற்று. அதே மகிழ்ச்சி குழந்தை வரத்திற்காக ஏங்குகின்ற மக்களுடைய மனதில் ஏற்படணும். ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். எத்தனையோ பேர் நோய் நொடியாக இங்கே வந்திருப்போம். மருத்துவர்லாம் கைவிட்டுட்டாங்க. மருத்துவர் கைவிட்டா என்ன, மருத்துவருக்கு மேலான ஒரு மருத்துவர், இயேசு என்ற ஒரு மருத்துவர் கைவிட மாட்டார். ஒப்பு கொடுங்க. நிச்சயம் உங்களை தொடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். திருமணமாகி கணவன் மனைவியுடைய சந்தோஷம் கிடையாது, முகம் கொடுத்து பார்ப்பது கிடையாது, கசப்பான அன்பு கிடையாது, மன்னிக்கின்ற மனப்பான்மை கிடையாது. அதனால் குடும்பத்தில் பிரச்சனை. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. கணவர் மனைவி ஆசீர்வதிங்க. சந்தோஷம் மன மகிழ்ச்சியோடு புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழணும். எத்தனையோ பேர் கோடி அற்புதர் அந்தோனியார் திருத்தலத்திற்கு போறீங்களா, எங்களுக்காக வேலையிட்டு வாங்க என்று ஜெப உதவி கேட்டு இருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் நினைத்து பார்த்து ஒப்பு கொடுங்க. உங்க மூலமா ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க போகிறார். நம்பிக்கையோடு ஜெபிங்க. நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என்னை விட பெரிய அற்புதங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று இந்த நற்கருணை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்களை கண்ணோக்குகிறார், உங்கள் மீது அன்பை பொழிகிறார், இரக்கத்தை பொழிகிறார், மன்னிப்பை பொழிகிறார், பாதுகாப்பை பொழிகிறார், ஆரோக்கியமான வாழ்வை பொழிகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை. நெஞ்சார் நன்றி சொல்லுங்க. கிறிஸ்துமஸ் பிறப்பு விழாவை கொண்டாட போறோம். இவருடைய விழா ஆசீர்வாதம் நமக்கு காத்திருக்கிறது. அபரிவிதமாக 10, 30, 60, 100 மடங்காக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு குடும்பங்களை ஆசீர்வதித்தது போல உங்களை ஆசீர்வதிக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ சொல்லுங்க ஜீசஸுக்கு. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே இந்த நாளை கொடுத்ததற்கு. தேங்க்யூ. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அப்படியே உட்காருங்க. இறை வார்த்தைக்கு செவி மடுங்க. பராக்குகளுக்கு வேறு எந்த சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. இறை வார்த்தை மார்க் எழுதிய நற்செய்தி இயல் 16 இறை வசனங்கள் 17 முதல் 17 மற்றும் 18. என் மீது நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வார். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது, அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவுக்கே புகழ். அமெரிக்க நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் வரலாறு புத்தகத்தில் பதியப்பட்டிருக்கிறது. அமெரிக்க நாட்டில் காட்ஃப்ரே என்ற ஒரு டாக்டர் இருந்தார். காட்ஃப்ரே
பெயர்லே பாருங்களேன் காடுன்னு இருக்குது. ஆனால் உண்மையில் நம்பிக்கை இல்லாதவர், கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர், தாம் திறமை மீது நம்பிக்கை கொண்டவர். யார்? டாக்டர் காட்ஃப்ரே. அவருக்கு என்ன சிறப்பு அம்சம்னா, அவரிடம் யார் வந்தாலும் இந்த நோயை பரிசோதனை செஞ்சுட்டு குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர் குணப்படுத்திடுவார். முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா வேறு எந்த டாக்டராலும் முடியாது. அப்படி ஒரு சிறப்பு மிக்க டாக்டர் தான் காட்ஃப்ரே, அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது ஒரு அம்மா ஒரு பச்சையில குழந்தைய தூக்கிட்டு ஓடி வருது, அடிச்சுக்கிட்டு, டாக்டர் என் பிள்ளைய காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. டாக்டர் அந்த குழந்தைய வாங்கி பரிசோதிக்கிறாரு. சோதிச்சுட்டு சொல்கிறாரு, இந்த குழந்தை பேரலைஸ்ட், பக்கவாதமாக அடிச்சிருச்சு, இந்த குழந்தைய காப்பாவது கஷ்டம். அந்த தாய்க்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கணவர் இறந்து போனார். ஒரு குழந்தை கடவுள் கொடுத்தாரு. அந்த குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது, கத்துறாங்க அந்த தாய். கணவனே எடுத்துக்கிட்டீங்க, ஒரு குழந்தைய கொடுத்தீங்க, சந்தோஷம், இதை வச்சு இதுதான் உலகம் அப்படி இருந்தேன். இப்போ அந்த குழந்தைக்கு பக்கவாதம், நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே? கத்துது, கதறுது. டாக்டர் சொல்கிறார், காட்ஃப்ரே, இந்த குழந்தை இன்னும் மிஞ்சி போனால் ஒரு சில வாரங்கள் தான் உயிரோடு இருக்கும், அதுக்கு பிறகு என்ன ஆகும்? செத்து போயிடும். எப்படி இருக்கும்? பெத்த வயிறுக்கு கத்துது, கதறுது. அந்த குழந்தைய தூக்கிட்டு அப்படியே வருது, சோதனை மேலே சோதனை. வரும்பொழுது அங்கிருந்து ஒரு நர்ஸு அம்மா அந்த அம்மாவை கூப்பிட்டு, நர்ஸு இங்கே வாங்க, நான் ஒரு மதத்தை சார்ந்தவன், ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன், அங்கே ஒரு கோவில் இருக்குது, தேவாலயம், அங்கே ஒவ்வொரு நாளும் மதியத்தில் இது போல் ஆராதனை நடக்குது, அங்கே போகிறவங்க நிறைய அற்புதங்களை பெற்றுக்கொண்டு வராங்க, அதிசயம் நடக்குதுன்றாங்க. டாக்டர் முடியாதுன்ட்டாரு, நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொன்ன உடனே பேசிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும். அந்த டாக்டர் வந்துடுறார். என்ன பேசிக்கிறீங்க? அப்போ இந்த நர்ஸு சொல்லுது, அங்கே ஒரு தேவாலயம் இருக்குது, அங்கே போய் ப்ரேயர் பண்ணுங்க, அற்புதம் நடக்கலாம் அப்படின்னு சொன்னேன். வந்தது டாக்டர் கோபம். அப்படியா? அங்கே போனால் உங்களுக்கு அற்புதம் நடக்குமா? ஐ சேலஞ்ச் யூ, ஐ பெட் யூ, நீங்கள் அங்கே போங்க, அங்கே மட்டும் அற்புதம் நடந்துருச்சுன்னா நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு டாக்டர் வந்து சேலஞ்ச் பண்ணுறார். இந்த அம்மா, நீ என்ன சொல்கிறது செஞ்சால் செய்யாமப்போ, என் போல குணமாகணும், நம்பிக்கையோடு அந்த குழந்தைய தூக்கிட்டு அங்கே ஓடுது அந்த தேவாலயத்துக்கு. இதே போல் மக்கள் எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்குது, பாட்டு பாடி துதிக்கிறாங்க. இந்த தாய் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் கீழே போட்டுட்டு அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுது, ஏன் கடவுளை, என் புருஷன் எடுத்துக்கிட்ட, என் பிள்ளைக்கு இந்த கதி, டாக்டர் சொல்கிறாரு இன்னும் சில வாரங்கள் தான் உயிரோடு இருக்கும், ஏன் இப்படி எனக்கு சோதனை மேல் சோதனை அப்படின்னு கத்தி கதறுது. அப்படி பாட்டு பாடிக்கிட்டு கத்தி கதறிக்கிட்டு, ஐயோ கீழே கிடத்தின புள்ள என்ன ஆச்சுன்னு திரும்பி பார்க்குது, பக்கவாதத்தால் கிடந்த குழந்தை முழங்கால் படிட்டு கையை தட்டுது. உண்மை, உண்மை, வரலாற்றில் பதியப்பட்ட உண்மை. பக்கவாதத்தால் கிடந்த குழந்தை, ஆண்டவர் எல்லாம் நீங்கள் துதிக்கும் போது அப்படி துதிச்சிட்டு இருக்கும் பொழுது அது முழங்கால் பாடிட்டு கை தட்டுது. மருந்து கொடுப்பது மருத்துவர் வேலை, குணப்படுத்துவது கடவுளோட வேலை. பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. அப்படி கரங்களை குவிப்போம். ஆண்டவர் உங்களையும் குணப்படுத்த வருகிறார், உங்கள் அருகாமையில் உங்களை தொடுகிறார். உணருங்கள், அந்த வரலாற்று பதிவேட்டில் கேட்ட அந்த அனுபவத்தை உணருங்கள், உங்களுக்கு நடக்கும். எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே அற்புதங்கள் நடக்கும். கடவுளை நம்புங்கள், அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும். ஒப்பு கொடுங்க. இந்த ஆண்டவர் இப்பொழுது தன்னுடைய தெய்வீக பிரசன்னத்தால் இங்கு இருக்கின்ற எல்லோரையும் நிரப்புகிறார், தூய ஆவி அனுப்புகிறார், உடல் சுகத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று ஜெபியுங்கள் நம்பிக்கையோடு. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சேர்ந்து எல்லோரும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.
ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்கிறார் என்ற நம்பிக்கையோடு முழங்கால் படியிட்டு அவரது ஆசிரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயர் பாடுவோம். மானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு மகிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனிய நல் தேவன் வாழ்கவே. வானின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தே கொண்ட அப்பம் இதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பால் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருக்கரம் தேடி உன்னாலய பீடம்
அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருகில் அலைய ஆனந்தமாக வருகின்றோம். அருக்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் அலைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆறிடும் ஓடமாயின் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆறிடும் ஓடமாயின் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் என் தலைவா உன் கரம் தானே என்னை கரை சேர்க்கும். மூழ்கிடும் வேளையில் என் தலைவா உன் கரம் தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழுமழையோ நிறம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழுமழையோ நிறம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் உந்தன் அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் அலைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, கோடி அற்புதரின் பக்தர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே இந்த காலை திருப்பலிக்கு இயேசுவின் பெயராலும் கோடி அற்புதருடைய பெயராலும் இந்த நவநாள் திருப்பலிக்கு வரவேற்பதிலே மகிழ்கிறேன். சிறப்பாக நாம் இந்த திருப்பலியின் தொடக்கத்திலே இறைவனை ஆராதித்தோம். நாம் எதற்காக இந்த திருத்தலத்தை நாடி வந்தோமோ அந்த தேவைகளை மன்றாட்டுக்களை எல்லாம் நற்கருணை ஆண்டவர் முன்பாக சமர்ப்பித்து ஜெபித்திருக்கிறோம். அதை பெற்றுக்கொள்ள தொடருகிற இந்த கல்வாரி வழியிலே நாம் தொடர்ந்து வாஞ்சியோடு நம்பிக்கையோடு ஜெபிக்க இருக்கிறோம். சிறப்பாக இன்று இரவு நாம் இயேசுவினுடைய பிறப்பு நிகழ்வை கொண்டாட இருக்கிறோம். அந்த மகிழ்ச்சியான நாளை கொண்டாடுவதற்கு கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாருடைய கரங்களிலே தவழ்ந்த அந்த குழந்தை பாலனை நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்பதற்காக சிறப்பாக அந்த புனிதரை நாடி வந்திருக்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். இது நாம் நிற்கிற இடமானது பரிசுத்தமான இடம். பல்வேறு புதுமைகள் அற்புதங்கள் நடந்த இடம். இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவதை நாம் அனைவருமே உணர்ந்திருக்கிறோம். ஆவியினுடைய வரங்களை, கனிகளை, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நாம் தொடங்க இருக்கிற இந்த கல்வாரி வழியை பக்தியோடு பராக்குகளுக்கு இடம் கொடுக்காமல் நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க, இயேசுவின் அருளை பெற்றுக்கொள்ள நம்மை தயார் செய்வோம். இதோ இந்த தூய மறை நிகழ்வை, திருப்பலியை நாம் பக்தியோடு பங்கு கொள்ள
தடையாக இருக்கிற பாவம் குற்றங்களை எல்லாம் நினைத்து பார்ப்போம். இயேசுவினுடைய மீட்பை, அருளை, விடுதலையை பெறுவதற்கு நாம் செய்த பாவங்கள் தடையாக இருக்கிறது. நாம் நமக்கு எதிராக செய்த பாவங்கள், இந்த சமுதாயத்திற்கு எதிராக செய்த பாவங்கள், கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்களை கண்முன் கொண்டு வந்து, இயேசுவே நான் பாவி, என்னை மன்னியும் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அன்று பார்வையற்றவன் இயேசுவே நான் பாவி, என்னை மன்னியும் என்று சொன்னான். அவன் மீட்பை அனுபவித்தான். எப்பொழுது நமது பாவத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது நமக்கு மீட்பு, விடுதலை கிடைக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இதோ இந்த பரிசுத்தமான நேரத்தில் ஆவியானவர் நம்மில் அசைவாட வேண்டும். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜன்னத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஆவியானவரே, எங்களை மூடி ஆட்கொள்ளும். நாங்கள் எங்கே உம்மை நாடி தேடி வந்த எங்களை, பல்வேறு துன்பங்கள், துயரங்கள், வேதனையில் வந்த நாங்கள் உமது ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அன்று தாபோர் மலையிலே இங்கே கூடாரம் அமைத்து தங்கிவிடலாமா என்று சீடர்கள் சொன்னதை போன்று இதோ இந்த புனிதமான இடத்தில் நாங்கள் தங்க வேண்டும், அவருடைய அற்புதங்களை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியில் நிறைந்தவர்களாக நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு இந்த திருப்பலைக்குள் கடந்து செல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தந்துருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் நாளிலே
அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் ஜென்சி அவர்களின் உடல் ஆரோக்கியம் பெற்று பூரண குணமடையவும், அவரது கணவன், மகன் மற்றும் அக்கா அனைவரும் நல்ல உடல் சுகத்துடனும் வாழவும், சூசை, குழந்தையம்மாள், ஆரோக்கியசாமி, ரீதா மேரி, பிலோமின் ராஜ், வரப்பிரசாதம், ஜெய்சீலி, சம்மனசு மேரி, தயவு மேரி மற்றும் மாசிலா குழந்தைகளின் ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும், பிரான்சிஸ் ஜெயசுராஜ் குடும்ப நலன் மற்றும் உடலுள்ள சுகம் பெறவும், அந்தோனி பிரபு ஜான்சி குடும்பத்தில் நடந்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாகவும், தேவராஜன் லூர்து மேரி நினைத்த காரியம் நிறைவேறவும், பேரன் 10ஆம் வகுப்பில் நிறைய மதிப்பெண் பெற்றதற்கு நன்றியாகவும், ஆடு மாடுகள் செழிக்கவும், திவ்யராணி நன்றியறிதல் பலியாகவும், ஆரிஷ் பால் லியான் நன்றியறிதல் திருப்பலியாகவும், எலிசபெத் ஸ்டெல்லா தேர்வு வெற்றி பெற்றதற்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், அருத்தந்தை லூர்துசாமி அடிகளார் அவர்களின் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மங்களுக்கு இலைப்பாற்றுவதற்காகவும், ஸ்டெல்லா மேரி பூரண உடல் சுகம் பெற வேண்டியும், ஜார்ஜ் மேத்யூ மேரிஸ் குடும்பத்தில் மகள் சைனிக்கு நல்ல முறையில் குழந்தை பிறந்ததற்கு நன்றியாகவும், பிள்ளைகளின் வெளிநாட்டு பயணம் நல்ல முறையில் அமைய வேண்டியும், ஆரோக்கிய சூசைராஜுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும், அடைக்கலராஜ் சகாய செல்வமணி நல்ல உடல் சுகம் வேண்டியும், மகன் ஞானராஜுக்கு நல்ல வரன் அமைய வேண்டியும், நினைத்த காரியம் நிறைவேறவும், விவசாயம் செழிக்கவும், எம்.கே. ராஜபாபு ஷீலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் நல்ல முறையில் தேர்வு எழுத வேண்டியும், மரித்த P.A. பெர்னாண்டஸ், உத்தரிய மேரி இவர்களின் ஆண்மையிலை பற்றிக்காகவும், ஜோசுவா ஆண்டனி, ஷெரின், லடிஸ்கா, பிரிட்டோ சேவிய நன்றி பலியாகவும், ஜான் பால் ராஜ், ஜெஸ்வின் 8 ஆண்டுகள் கழித்து குழந்தை பிறந்ததற்கு நன்றியாகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகம் சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம், தொகுப்பு 7 மற்றும் 12. இறைவனின் இனிய வாக்கிய கோர்வைகள் 1 முதல் 5 மற்றும் 16. தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றி இருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களான அரண்மனையில் வாழ்கிறேன், கடவுளின் பேலையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப் போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதரைப் போல் நீ புகழுறச் செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாட்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைகழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கின்றார். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது
உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். என் முன்பாக உன் குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவரின் வழங்கும் அருள்வாக்கு.
வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. மரியே நீ வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 1 இறை சொற்றொடர்கள் 67 முதல் 79 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு. இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுதலை அளித்துள்ளார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இல்லையா? தலையை மட்டும் ஆட்டினா போதும், அது கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, பல்லு தெரிகிற மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கிறோம் அப்படின்னு. நல்லா இருக்கிறீங்களா? பல்லு தெரியலையே நிறைய பேருக்கு. வெரி குட். பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த நாளிலே இன்று இரவு கிறிஸ்து பிறப்பு விழா. எல்லா வீட்லேயுமே வேலை இருக்கும். வீட்டில் கிளீன் பண்ணுறது, நிறையா துணி வாங்கணும், நாளைக்கு எல்லா பொருட்களும் வாங்கி வைக்கணும். அப்படி இருந்த சூழ்நிலையில் கூட இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இதை பார்க்கிற பொழுது உங்களுடைய நம்பிக்கையை பார்த்து எனது நம்பிக்கை இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை ஏற்படுகிறது. நான் எப்போ எல்லாம் புனித அந்தோனியாரேன்னு சொல்கிறனோ அப்போ எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுன்னு சொல்லுவோம். ஏன்னா அவருக்கு தேடித்தான் வந்திருக்கோம் இல்லையா? அடிக்கடி இது சொல்லிக்கிட்டே இருப்போம். புனித அந்தோனியாரே, நல்லா சத்தமாக சொல்லுங்கள். புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். வெரி குட். புனித அந்தோனியாரேன்னு சொல்லுங்கள். புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். சத்தம் பத்தாது, நல்லா சத்தமாக சொல்லுங்கள். அந்தோனியார் கேட்குற மாதிரி. புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ரொம்ப நன்றி. பிரியமானவர்களே, சிறப்பாக ஒரு சிறிய செய்தியோடு இந்த திருத்தலத்திலிருந்து வீட்டிற்கு சென்றீர்கள் என்றால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எந்த ஒரு பெரிய செய்தி வேண்டாம், ஒரு சிறிய செய்தி தான். ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி நான் பேச போகிறேன். அந்த நபர் யார்? நற்செய்தி கேட்டிங்களா? நற்செய்தியில் ஒரு நபரை பற்றி படித்தோம். யார் அவர்? எலியாவா? வெரி குட். ஜக்கரியா. வெரி குட். எல்லாம் மனசில் பதிஞ்சிக்கிங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 24 புனித அந்தோனியார் திருத்தலத்தில் நான் வெளியே போகும்போது யாருமே இல்லை, சக்கரியா மட்டும்தான் என் மைண்டில் இருக்கணும், வேறு யாருமே இருக்க மாட்டார். அவர் அப்படி என்ன பண்ணார், அவர் பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் புதுசாக எதுவுமே உங்களுக்கு சொல்லலை, எல்லாமே தெரிந்ததைத்தான் மீண்டும் நினைவுபடுத்த நான் உங்கள் முன்பாக நிற்கிறேன். பிரியமானவர்களே, சக்கரியா என்பவர் ஒரு பக்திமான். எந்த அளவுக்கு பக்திமான் நினைக்கிறீங்க? கடவுளுக்காக தனது வாழ்நாள் முழுவதுமே கொடுத்தவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சில முகங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, அது என்றைக்காக இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை தவறாமல் இந்த அமலாஷ்மா வந்துடுவாங்க. அவங்களாம் பக்திமான்கள், கடவுளுக்கு ஏற்ற காரியங்களிலே
முன்னாடி வந்து செய்வாங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கிட்டு இதுதான் கடவுளுக்கு நான் செய்வேன், அதனால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நம்பி வரவங்க. இப்படி நம்பிக்கையோடு இருந்தவர் தான் இந்த செக்கரியா. சின்ன வயசுலேருந்து அந்த கடவுள் பக்தி அதிகம். எந்த அளவுக்கு அதிகம்னா, அவர் திருமணமாகி கூட கடவுளுக்காக பணி செய்வார். அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புனிதமான இடத்துல போயிட்டு செக்கரியா கடவுளுக்கு தூபம் காட்டுகிற பணியை, எளிமையான ஒரு பணியை வாழ்நாள் முழுவதும் செஞ்சுருக்கிறார். அந்த அளவுக்கு கடவுள் மேலே ஒரு வெறித்தனம், அவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கிறார். இப்படி நம்பிக்கையோடு இருந்தவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடி விழுது. கோடிய அற்புதர புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெரிய இடி விழுது. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நம்பிக்கை சீர்குலைய ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இந்த நம்பிக்கை குறைவுக்கு காரணம் யாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் அவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தவர் நம்பிக்கை குறைய ஆரம்பிக்குது. யார் காரணமாக இருப்பாங்க? யாரு? சாத்தானா? அந்தோனியாரா? அவரேவா? அவருடைய நம்பிக்கை குறையிறதுக்கு அவர் காரணமாக இருப்பார். பரவாயில்ல, ரொம்ப வித்தியாசமான ஒரு பதில். பிரியமானவர்களே, அவருடைய நம்பிக்கை குறைவதற்கு காரணம் அவரை சுற்றி இருந்த சமூகம். உங்களை போல நம்மளை போல ஒரு மனுஷங்க தான். ஏன்னா, இத்தனை வருஷமாக நீ கோயிலில் போய் பணி செய்கிறிய, உனக்கு ஒரு புழு பூச்சி இருக்குதா, ஒரு குழந்தை பாக்கி இருக்குதா? நீ என்னையா கோயிலில் போயிட்டு ஜெபம் பண்ணுற? உனக்கு எதுக்கியா கடவுள்? ஒரு குழந்தை கூட கிடையாது. பாரு, மற்றவங்க எல்லோரும் கோயிலுக்கு வராதவங்களாம் குழந்தை இருக்குது, உனக்கு குழந்தை இல்லை. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, உன் மனைவி எலிசபெத்து வயசாகி இத்தனை வயசு ஆகி போச்சு, உனக்கு குழந்தை இல்லை, நீ போயிட்டு கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்பொழுது தொடக்கத்தில் கேட்டார். ஆமாம் இல்லை அப்படின்னு யோசித்தார். இல்லை, கடவுள் கொடுப்பாரு, கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை குறைய இன்னும் மக்கள் அதிகமாக சொல்ல, எங்கே போனாலும் சொல்லுவாங்க, குழந்தை இல்லையா, எதுவுமே இல்லையா, ஒரு குட் நியூஸ் இல்லையா இப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? அப்போ இதெல்லாம் கேட்க கேட்க அவருடைய மனதை அப்படியே ஓரளவுக்கு யோசிக்க நினைக்கிறார். ஆமாம் இல்லை, இத்தனை வயசு ஆயிடுச்சு, கடவுள் இன்னும் எனக்கு குழந்தை கொடுக்கலையே அப்படின்னு கொஞ்சம் அந்த நம்பிக்கை தோய்வடைய ஆரம்பிக்கிறது. இந்த நேரத்தில் தான் அவர் ஒரு நாள் தூபம் காட்டிகிட்டு இருக்கும் பொழுது, புனித அந்தோனியாரே, நிறைய பேர் அலர்ட்டாக இல்லைன்னு நினைக்கிறேன், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என்ன காட்டிகிட்டு இருக்கும் பொழுது? எங்கே? கோயிலில் தூபம் காட்டிகிட்டு இருக்கும் பொழுது வானதூதர் அப்படியே தோன்றி ஒரு குட் நியூஸ் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உன் வயிற்றில் உன்னுடைய மனைவிக்கு இந்த வயசில் ஒரு மகன் பெற போகிறாங்க. அவர் மீட்பரை வரவேற்க இந்த உலகத்தையே தயார் பண்ணுவார், மிகப்பெரியவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி உடனே இந்த இவருக்கு எப்படி நான் நம்புறது, உண்மையாக இருக்குமான்னு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. இருந்தாலும் கடவுள் சொல்கிறாருன்னு நம்பிட்டார். அந்த இது உண்மையாக நடக்குமான்னு அந்த ஜக்கரியா கேட்குறாரு. ஆமாம் நடக்கும், அது வரைக்கும் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பனிஷ்மெண்ட்டு? ஜக்கரியாவை குழந்தை பிறக்கிற வரைக்கும் அது 9 மாதம் நீ பேசாமல் ஊமையாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அன்னிலிருந்து சக்கரியா நல்லா பேசுனவர் பேசலைங்க, வாய் அடைச்சி போச்சு, வரல, இது வார்த்தையும் பேச முடியல. அப்போ தான் நினைக்கிறாரு, ஐயோ கடவுள் இப்படி என்னை தண்டிச்சிட்டாரு, என்னை நம்பியிருக்கணுமே, முழுசாக நம்பியிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உணர ஆரம்பிக்கிறார். உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுத்த அந்த அது ஒரு ஜபமாக மாற்றுறார். எப்படின்னா, அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறார், கடவுள் உண்மையாகவே வல்லவர், அவர் சொல்வதை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிக்கிறார். அது மட்டும் கிடையாது, இது உண்மையாகவே நிகழும் முழுமையாக நம்பி திரும்ப ஜெபிக்கிறாரு, அமைதியாக இருக்கிறார். ஏன்னா பேச முடியாதுல்ல, அங்கங்கே போக முடியாது, அப்படியே அமைதியாக இருந்துட்டு அதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு, கடவுள் எவ்வளோ வல்லமை வாழ்ந்தவர், தொடக்கத்தில் ஆபிரகாம்லேருந்து எவ்வளோ குடும்பத்தில் ஆசீர்வதித்து வந்தார், பெரியவர் இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்த்து ஒரு ஜபமாகவே மாற்றிடுறாரு. அவருடைய நம்பிக்கை அந்த மனிதர்களால் குறையப்பட்டது மீண்டுமாக கட்டி எழுப்பப்படுகிறது. அதனுடைய உச்சக்கட்டம்தான் திருமுழுக்கு யோவான் பிறப்பு. அதுதான் நேற்று திருப்பலியில் நம்ம படித்த ஒரு வாசகமாக நற்செய்தியாக இருக்கிறது. அவர் பிறந்த உடனே ரொம்ப சந்தோஷம். பிறந்த உடனே என்ன ஆச்சு? அவர் நான் கட்டு அவிழ்க்கப்பட்டது பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிச்ச உடனே ஹா ஊன்னு கத்திட்டு பாட்டு பண்ணாரா? ஓடி ஆடி எனக்கு வாய் வந்துடுச்சு, நான் பேசுகிறேன்னு சொன்னாரா? முதல்ல எடுத்த உடனே அவருக்கு என்ன பேரை வைக்கலான்னு கேட்ட உடனே என்ன சொல்கிறாரு? திருமுழுக்கு யோவான் வைங்க அப்படின்னு சொல்கிறார். எழுதி காமிச்சார். அந்த வார்த்தை எழுதி காட்டின உடனே அவருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. உடனே அதுக்கப்புறம் இன்றைக்கி வாசித்த நற்செய்தி என்னது? வாய் கட்டவிழ்ந்த உடனே கடவுளை போற்றி புகழுகிறார்.
அவருடைய புகழ்ச்சி பாடல் தான் இன்னைக்கு நற்செய்தியில் நம்ம வாசிக்க கேட்டோம். புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரியமானவர்களே, நம்மை போன்ற ஒரு பக்திமான் நல்ல பக்தியாக இருந்து கடவுளுக்கு தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்து மக்களால் நம்பிக்கை இழந்து மீண்டுமாக அந்த நம்பிக்கையை கட்டி எழுப்பி கடவுளை புகழ்ந்து பாடுகிறார். அதுதான் இன்னைக்கு நற்செய்தியில். அந்த புகழ்ச்சி பாடலில் பார்த்தீங்கன்னா தாழ்மையான நிலை, அன்னை மரியாள் பாடின பாட்டு மாதிரி தான். நான் ஒதுக்கப்பட்டிருந்தேன், மக்களால் அவமானப்படுத்தப்பட்டேன், உனக்கு இதெல்லாம் நடக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒதுக்கி வச்சாங்க. இருந்தால் கூட கடவுள் என்னை அந்த எதிரிகளின் முன்பாக என்னை உயர்த்தினார். யாரெல்லாம் குழந்தை உனக்கு இல்லைன்னு சொன்னாங்களோ அவர்கள் முன்பாகவே எனக்கு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்தான் இந்த மக்களை எல்லாம் மீட்க போகிறார், இயேசுவினுடைய வருகைக்காக ஆயத்தம் செய்ய போகிறார் அப்படின்னு நினச்ச உடனே எவ்வளவு ஒரு பெருமையாக இருந்திருக்கும், அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். பிரியமானவர்களே, இதுதான் சக்கரையாவுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வு. அதைத்தான் இன்று படிக்க கேட்டோம். இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இதே போல ஒரு நிகழ்வு, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நடந்தது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1-20 முடிய நம்ம படிக்கிறோம். எல்கானா என்பவனுக்கு 2 மனைவி. தெரியும் எல்லாருமே. முதல் மனைவி பேர் என்னது? ஆதாமா, ஆகார். எல்கானாவுக்கு முதல் மனைவி அண்ணா, 2வது மனைவி பெனின்னா. பெனின்னா அண்ணா. இந்த பெனின்னாவுக்கு குழந்தை இருந்துச்சு. அண்ணா தான் முதல் மனைவி. குழந்தை பாக்கியம் இல்லை. பல ஆண்டுகளாக அப்போ கோயிலில் போய் அழுகுறாங்க. அந்த கோயிலில் வேலை செய்யறவர் பார்க்குறாரு, இந்த அம்மா குடிச்சிட்டு வந்து ஏதோ போதையில் ஒளறிட்டு இருக்குது, அழுகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் இல்லை, ஏன்னா அந்த சமுதாயம் அந்த அண்ணாவுக்கு பயங்கர நம்பிக்கை இருந்துச்சு. கடவுள் எனக்கு கொடுப்பார் நம்பிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த சமுதாயம் உனக்கு குழந்தை இல்லை, வயிற்றில் ஒரு புழி பூச்சி கூட கிடையாது, நீ வந்து கடவுளால் சபிக்கப்பட்ட, ஒதுங்கி போன்னு கேள்வி பட. ஏன்னா இன்னும் 2வது மனைவிக்கு குழந்தை வந்துருச்சு. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? முதல் மனைவி எனக்கு குழந்தை இல்லை, அவளுக்கு குழந்தை இருக்குது, எப்படி வேதனை தாங்க முடியுமா? அப்போ கணவர் அன்பு செய்கிறேன்னு சொல்கிறாரு, இருந்தாலும் இல்லை எனக்கு குழந்தை இல்லைல்ல, என் மேலே உனக்கு பாசம் கம்மியாக தான் இருக்கும். அப்படி அதெல்லாம் உள்ளுக்குள்ளே வாங்கி மன உளைச்சலுக்குள்ளே கடவுள் முன்பா போய் எல்லாரும் என்னை வெறுத்தா கூட இனி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க. அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. அவர் யாரு? சாமுவேல். புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில் இப்படி துன்பங்கள், துயரங்கள், வியாதி இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே உண்டுங்க. நம்ம வாழ்கிற சமுதாயத்தில் எல்லாருமே கேவலம் பேசுவாங்க. ஆமாம், நீங்கள் என்னத்தை, நாங்கள் எப்படி இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, வேலை இல்லை, இது குழந்தை பாக்கியம் இல்லை, இது மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? அப்போ மன உளைச்சலுக்குள்ளே போவோம் இல்லையா? அந்த நேரத்தில் நம்மளே சில நேரங்களில் என்ன 9 வாரம் அந்தோனியார் கோயிலுக்கு போனேன், ஒன்றுமே நடக்கலையா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஆமாம் சரி, நீங்கள் வேறு இடத்துக்கு போங்க, அங்கே போய் மந்திரிங்க சரியாயிடணுன்னே அங்கே போகிறேன்னு போயிடுவீங்க. அதுதான் நம்ம நம்பிக்கை. கோடி அற்புதர் அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையில் இந்த நம்பிக்கையை நீங்கள் உறுதியாக வச்சுருந்தீங்க, என்னென்ன நடக்கும்? இது வந்து முதல்ல சக்கரியா வாழ்க்கை ஒரு உதாரணம். 2வது அண்ணாளுடைய வாழ்க்கை ஒரு உதாரணம். கட்டாயமாக கடவுள் கொடுப்பார், தட்டி அடிக்க மாட்டார். 3வதாக நம்பிக்கையோடு ஜெபிப்பவர்களுக்கு என்னெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி விவிலியத்திலே சில பகுதிகளை வாசித்து தியானிப்போம். நான் அப்படியே சொன்னாக்கா உங்களுக்கு தெரியாது, அது நான் வாசிக்க சொல்கிறேன், நாங்கள் கேட்போம், கேட்டுட்டு அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானிப்போம். முதலாவது திருப்பாடல் 46:1 படிங்கம்மா. திருப்பாடல் 46:1. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் இருக்கிறார். இடுக்கண் உற்ற வேளையில் உற்ற துணையும் அவரே. நம்ம இடுக்கமான ஒரு சூழ்நிலை, ஐயோ எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நொந்து போய் ஓரமாக ஒதுங்குகிற பொழுது, நான் உனக்கு இருக்கிறேன், உன்னோடு துணையாக இருப்பேன், கவலைப்படாத, யார் எது சொன்னாலும் பயந்துடாத, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை உறுதி செய்து கொள். எசாயா 41:10. எசாயா 41:10. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள். பாருங்க, கடவுள் சொல்றாங்க, ஏங்க உங்களுக்கு அச்சம், ஏன் பயம், கலங்காதீங்க, கண்ணீரா, வேதனையா, உங்களோடு இருப்பவர் உங்களை விட பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார்.
அதே போன்று 1 கொரிந்தியர் 10:13 படிச்சிட்டிங்களா? 1 கொரிந்தியர் 10:13. உங்களுக்கு ஏற்பாடு செய்கின்ற சோதனை பொதுவாக நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஏற்படுகிற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனை. நீங்க எல்லாருக்கும் ஒரு சோதனை இருக்குதுல்ல, இது மனிதராகி எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு சோதனை தான். பிறகு அது வேறு கிடையாது. மனிதருக்காக கடவுள் கொடுத்த ஒரு சோதனை. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய பழிகளுக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார். உங்கள் வலி இருக்குது இல்லையா, அந்த வலியை தாங்குவதற்கு மேல உங்களை இடற விடமாட்டார். அந்த வழியில் கூட கடவுள் உங்களோடு இருப்பார். உங்களுக்கு ஆற்றல் எவ்வளோ உடல் வியாதியாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குழந்தை இல்லைன்னாலும் சரி, வேலை கிடைக்கல, குடும்பத்தில் பெரிய பிரச்சனை, இது எல்லாம் இருந்தால் கூட உங்களை கடவுள் விடமாட்டார், தாங்கி பிடிப்பார் என்று சொல்லுகிறார். மத்தேயு 11:28 முடிய படிங்களேன். ஒரு அருமையான பகுதி. மத்தேயு 11:28 முடிய பகுதிகள். பெரும் சுமை சுமந்து சோர்ந்து நல்லா கவனிங்க. இங்க அந்தோனியாரை நாடி வந்திருக்கிற பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர். கடவுள் எப்படி உள்ளவர்? கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர். இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். கடவுள் உங்களை கூப்பிடுறாருங்க. நான் உங்களுக்கு இரக்கமாக இருக்கிறேன். என்ன அன்பு செய்யலை, என் நபர் என்னை அன்பு செய்யலை, என் வீட்டுக்காரர் அன்பு செய்யலை, என் குடும்பத்தில் யாருமே என்னை ஏற்றுக்கல, புரிஞ்சிக்கல, எல்லாருமே என்னை ஒதுக்குறாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கனிவும் இரக்கமுடைய கடவுளாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் பார்த்து அழைப்பு விடுக்கிறார். மீண்டுமாக யோவான் 14:27 வாசிங்களா. அமைதியை உங்களுக்கு விட்டு கொடுக்கிறேன். பாருங்க, நமது மனதில் பல பிரச்சனைகள் குழப்பங்களுக்கு ஓடிட்டு இருக்குது இல்லையா, அந்த மனதில் அமைதியை நான் உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், என்னுடைய அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த அமைதிக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். பிரச்சனை மேலே பிரச்சனை, துன்பத்துக்கு மேலே துன்பம், நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியல, அதனால் ஏஞ்சி வெளியே போயிடுறேன், இந்த காவேரி பாலத்தில் போய் கொஞ்ச நேரம் நின்று வர அமைதி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அமைதியை கொடுப்பவர் யார்? இந்த இயற்கையை விட அதிகமாக கொடுப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதியை போன்றது அல்ல. பாருங்க, நான் இப்போ ஒருவேளை நீங்கள் என்கிட்ட கவுன்சிலிங் வரீங்கன்னு வச்சிங்களேன், அம்மா கவலைப்படாதம்மா எல்லாமே சரியாயின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா அமைதி கிடைக்கும். ஆனால் இந்த அமைதி எவ்வளோ நேரம்? இங்கேருந்து இந்த ரோட்டுக்கு போகிற வரைக்கும் தான். அந்த ரோட்டுக்கு போன உடனே அங்கே பஸ்ஸில் ஏன்னு சொல்லி சவுண்டு மாறிடுது இல்லையா, அந்த அமைதி வராது. திரும்ப பழைய குணங்கள் வரும், கோபம் வரும், அப்படி வந்துடும். ஆனால் கடவுள் சொன்னால் கொடுத்த அந்த அமைதி எப்பொழுதுமே நிலையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மீண்டுமாக விடுதலை பயணம் 14:14 வாசிங்க. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார். அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடவுள் உங்களுக்காக, உங்களுடைய பிரச்சனைகளுக்காக, துன்பங்களுக்காக போரிடுவார். அவர் இருக்கிறார், அவர் எல்லாமே பார்த்து கொள்வார் என்று அவரை நம்பி வாருங்கள். அவர் உங்களுக்காக இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் இன்னைக்கு நிறைய பேர் வரீங்க, நான் கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது, இங்கே பிரச்சனையாக இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறேன், சரியாகலை, வீட்டில் பல நாள பிரச்சனை சரியாகலை அப்படின்னா ஆண்டவர் அதற்காக போரிடுவார், அதற்காக இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. திருப்பாடல் 34:17-19 நீதிமான்கள் மன்றாடும் போது பாருங்க, எல்லாம் நீதிமான்கள் மன்றாடும் பொழுது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். படிங்க. நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல. நேர்மையாளர்கள் இன்னைக்கு நல்லா கோயிலுக்கு வரீங்க, நேர்மையா இருக்கிறீங்களா, எனக்கு எதுவுமே அணுகாது தீண்டாதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக உள்ளது. பாருங்க, அவ்வளவு துன்பங்களிலிருந்து உங்களை ஆண்டவர் விடுவிப்பார், மீட்பை கொடுப்பார் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. பாருங்க, எவ்வளவு மனிதர்கள் நம்மை துன்புறுத்தினாலும் துன்பங்களை கொடுத்தாலும் அந்த பிரச்சனைகள் மத்தியில் எனக்கு விடுதலையை கடவுள் கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. இறுதியாக திருப்பாடல் 23:4-5 படிங்க. மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான்
நான் நடக்க நேர்ந்தாலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கி நாளைக்கு இறக்க போறேன் அப்படின்னா கூட நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் நான் அஞ்சினேன். பாருங்க, நான் நாளைக்கு சாக போறேன் அப்படின்னா கூட யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கையோடு பக்தியோடு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் நாளைக்கு சாக போகிறேன்னா கூட என் கூட கடவுள் இருக்கிறார், கடவுள் என் கூட தான் வரப்போகிறார், அவர் கூட தான் நான் இருக்க போகிறேன். அந்த ஒரு மனநிலை மகிழ்ச்சி எல்லோருக்கும் கிடைக்கும். இதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை. கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். கோலும் நெடும் தடியும் என்னை தேற்றும். அவருடைய வல்லமை வார்த்தை என்னை தேற்றக்கூடிய வார்த்தையாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த வாக்கியங்கள் எல்லாமே திருவிவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே செக்கரியாவுக்கு கூட இருந்தது, அதெல்லாம் அனுபவித்தார். அப்படி நாமும் கடவுளை இறுக பிடித்து விட்டால், எப்படி கோடி அற்புதர் பதுவை அந்தோனியார் தன்னை இறுக பிடித்து வச்சுக்கிட்டாரோ இயேசுவை, அதை போல இயேசுவை நாம் இறுக பிடித்து விட்டால் நம்ம எந்த தீய சக்திகளும் அணுகாது என்ற நம்பிக்கையை வளர்த்தவர்களாக நானும் அந்த செக்கரியாவை போன்று நம்பிக்கையோடு கடவுள் கொடுப்பார் என்ற மனநிலையோடு நாம் வீடு செல்ல தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். மன்றாட்டுகள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவி பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடன் வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடன் ஒற்றுமையுடன் வாழவும் அருள் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணைவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையின் தவிப்போர் புது வாழ்வு பெறவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் புது பிரசனத்தில் எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுகளை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசையையும் வழங்கிட வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன்,
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித அந்தோனியாரை விண்ணக படைப்பினையால் நிரப்ப திருவுளம் கொண்டீரே. அவருடைய பரிந்துரையால் அதே படிப்பினையை நாங்கள் உண்மையுடன் பாதுகாக்கவும் எங்கள் நன்னடத்தையால் அதை அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தனர். சொல்லக்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் நமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்ற உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். விசேஷ விதமாக இன்றைய நாளிலே பக்தி பற்றுதலோடு உம்மை நாடி தேடி வந்திருக்கின்ற உம் இறை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அன்பினாலும் இரக்கத்தினாலும் பாதுகாப்பாலும் ஆரோக்கியமான வாழ்வாலும் நிரப்புவீராக. இந்த நேரத்திலே எந்த கருத்து நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ உமது சித்தமானால் நிறைவேற்றி தருவீராக. இன்னும் சிறப்பான விதத்திலே இன்று திருப்பலியிலே திருப்பலி கருத்தாக ஒப்புக்கொடு ஜெபிக்கப்படுகின்ற அனைத்து கருத்துக்களையும் ஆசீர்வதித்து அருளையும் ஆசிரையும் பாதுகாப்பையும் தருவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், கோடி அற்புதர் அந்தோணியார், புனித தந்தை பியோ, அசிசியார், கிளாரம்மா, இறை அடியார் ஜான் பீட்டர், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இதோ இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கோடி அற்புதர் பதுவை அந்தோணியார் பரிந்துரையால் அனைவருக்கும் அனைத்தையும் கொடுக்கும் அன்பு தெய்வம் இவர். இவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமும் காத்து முடிவில்லாவாக அளிப்பதாக. மகிழ்ச்சியான நற்செய்தி இன்று நமக்காக மாபெரும் மீட்பர் பிறக்க உள்ளார். அவரே நம் தேவன் மெசியா.
happy Christmas. Merry, 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 merry Christmas. Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. கொட்டும் பரியில் கூலி நிலவாய் மண்ணில் வந்த மாதவனே, உன்னை தொட்டு தழுவ கட்டி அணைக்க எந்த மனம் ஏங்கிடுதே. உயிருள்ள நாளெல்லாம் உன் பெயரை தினம் சொல்லி உன்னோடு நான் வாழ வந்தேன் இங்கு. உறவுக்குள் உறவாகி உன் பிறப்பில் மகிழ்ந்தாடி உன் அன்பை நான் தானே உணர்ந்தேன் இங்கு. உயிருள்ள நாளெல்லாம் உன் பெயரை தினம் சொல்லி உன்னோடு நான் வாழ வந்தேன் இங்கு. உறவுக்குள் உறவாகி உன் பிறப்பில் மகிழ்ந்தாடி உன் அன்பை நான் தானே உணர்ந்தேன் இங்கு. உறவாடும் நேரம் எல்லாம் நீதானே என்னுள் வந்தாய். உயிராகி உனையே என்றும் நான் நினைக்க நீயே செய்தாய். உங்கள் நன்மை மடி நீடு நீ தவழ தானும் எங்கள் மனம் உன்னை தினம் பாடி மகிழ. உங்கள் நன்மை மடி நீடு நீ தவழ தானும் எங்கள் மனம் உன்னை தினம் பாடி மகிழ. Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேரு இரக்கத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும், அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும், நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும், நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்பொழுது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். புனித அந்தோனியாரே, சத்தமாக சொல்லுங்க. புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரியமானவர்களே, சில அறிவிப்புகள். 2025ஆம் ஆண்டுக்கான கேலண்டர்கள் மிக சொற்பமாகவே உள்ளன. விரைவில் வந்து அதை வாங்கி பயன்பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம். வருகிற 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆண்டின் இறுதி நாள், இறுதி செவ்வாய்க்கிழமை. ஆகவே அன்று எல்லா நவநாள் திருப்பலியும் நடைபெறும். 11 மணி திருப்பலிக்கு முன்பதாக சிறப்பு நன்றி ஆராதனை நடைபெறும். எனவே
முன்னதாகவே நீங்கள் வந்து அந்த ஆராதனையிலே இறைவனுக்கும் கோடி அற்புதற்கும் நன்றி சொல்லிவிட்டு திருப்பலியில் பக்தியோடு பங்கு கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். குருமானவர் நிதி நன்கொடைகள் வரவேற்கப்படுகின்றன. இதுவரை கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளும் ஜெபங்களும். சிறப்பாக சென்ற வாரம் கொடுத்த திருச்சி அமலபுஷ்பம், திருச்சி மெடோனா, மேலே சிந்தாமணி சூசை மாணிக்கம், திருச்சி கப்ரியேல், வரகநேரி ஜான் அலெக்ஸ், பாளையம் ஜஸ்டின் பால்ராஜ், பெரியவர்சிலி ரெபி ஜீலி, பெரியவர்சிலி ஜூலி, அமெரிக்கா விமல் ஜெரோம் பேட்ரிக், இவர்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள். அதோடு அப்பம் கொடுத்தவர்கள் சென்ற வாரம் திருச்சி செல்லதுரை, கூடலூர் ஆண்டனி சகாயராஜ், பிரதாகுடி ஜஸ்டின், கனடா அன்பு, திருச்சி ஆண்டனி, லால்குடி ஹென்சன், திருச்சி ஜேசுதாஸ், திருச்சி ஜூடி, பெரியவர்சிலி ஆரோக்கியராஜ், தீரன் நகர் மிலன், திருச்சி மார்கரைட், திருச்சி இன்ஃபன்ட் ஆலிஸ், திருச்சி ராபின்சன், மேலவாழை மெடோனா, அரியமங்கலம் ஆரோக்கியதாஸ், திருக்காவலூர் திலீப், பொன்மலைப்பட்டி சார்லஸ், பேல் சகாய ஆர்த்தி, மேலே சிந்தாமணி சூசை மாணிக்கம், பாளையம் ஜஸ்டின் பால்ராஜ், சென்னை லிண்டா ஆல்பர்ட், திருச்சி ஜோசப், திருச்சி ஜெரால்டு, திருச்சி ஆரோக்கிய சூசைராஜ், திருச்சி ரீகன் சேவியர், இவர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். தொடர்ந்து இவர்களுக்காக நாங்களும் எங்கள் குடும்பமானது ஜெபிக்கப்படுகிறது. அதோடு சிறப்பாக அருளாளர் ஜான் பீட்டர் அவர்களுடைய தோழமை ஜெப குழுக்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு ஜெபமாலையில் தொடங்கி 12 மணிக்கு திருப்பலியோடு அந்த வழிபாட்டை முடிக்கிறார்கள். விருப்பம் உள்ளவர்கள் இதிலே கலந்து கொண்டு புனிதருடைய இந்த அருளாளருடைய ஆசிரியை பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு திருப்பலிக்கு முன்பதாக பாவ அறிக்கைகள் கேட்கப்படுகிறது. பாவ அறிக்கை செய்ய விழைபவர்கள் முன்பதாக திருப்பலிக்கு முன்பதாக வந்து அதை பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த பீடத்தை நீங்கள் அலங்கரிக்க வேண்டும், புனிதமாக வைத்து கொள்ள வேண்டும். அதற்காக உங்களுடைய துணையை நாடுகிறோம். தயவுசெய்து இந்த பீடத்தின் மீது ஏறி வந்து பூக்களை எடுப்பதோ இதை முத்தி செய்வதோ வேண்டாம். உங்களுக்காக அரைலிக்கமானது அங்கே அந்தோனியார் பக்கத்தில் வைக்கப்படும், அதை சென்று நீங்கள் முத்தி செய்யலாம். தயவுசெய்து பீடத்தின் மீது ஏறி வர வேண்டாம் என்று அன்போடு உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமும் பீடத்தில் பூக்களானது அலங்கரிக்கப்படுகிறது. ரியல் ஃப்ளவர்ஸ் வாங்கி நம்ம வைக்கிறோம். எனவே இதை உபயம் செய்பவர்கள் முன்வர உங்களுடைய பெயர்களை கொடுத்து அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இது மாதிரி பூ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வாங்கி கொடுப்பதற்கு உங்களுடைய துணையை நாடுகிறோம். அதே போன்று ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த கோடி அற்புதர் செய்து வருகிற ஒவ்வொரு புதுமைகளை யாராவது சாட்சியாக சொல்ல முன் வந்தீர்கள் என்றால், முன்னதாகவே பெயர்களை கொடுத்து பதிவு செய்து விட்டீர்கள் என்றால் திருப்பலியிலே அதை உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்து பகிர்ந்து கொள்ளப்படும். நாங்களும் அதை வாசிப்போம். அதோடு அணையா விளக்கானது இந்த கோடி அற்புதருடைய சுரூபத்துக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிறைய பேர் வந்து அந்த எண்ணெய் அந்த விளக்கோடு கொண்டு வந்து ஏற்றுறீங்க. அங்கே நிறைய கீழே சிதைந்து போகிறதுனால அங்கே முட்டி போட்டு ஜெபிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதுக்காக ஒரு சில்வரில் வாங்கி வச்சுருக்குறோம். அது நீங்கள் ஒரு நன்கொடையை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எண்ணெய் மட்டும் கொண்டு வந்து அந்த எண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் ஜெபிச்சுட்டு போகலாம். விளக்கு வாங்கி கொண்டு வர வேண்டாம். அந்த இடமே ரொம்ப அசிங்கமாக தெரிகிறது. எனவே தயவுசெய்து ஒத்துழைப்பு கொடுத்து இதை இந்த ஆன்மீகத்திலே வளர்வதற்கு துணை செய்யுங்கள். சிறப்பாக பிரியமானவர்களே, இந்த திருப்பலியை நமக்கு கேமரா மூலம் பதிவு செய்து மாலை 4 மணிக்கு 4 மணிக்கு வெளியிடுகின்ற பவர் ஆஃப் காட் என்ற சேனலை நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அந்த ஆனந்த் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். பிரியமானவர்களே, இந்த செவ்வாய்க்கிழமை முழுவதுமாக நமக்காக எத்தனையோ வேலைகளெல்லாம் விட்டுவிட்டு தியாகம் செய்பவர்கள், சிறப்பாக பாடற் குழுவினர்கள் மற்ற நிறைய பங்குகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் சிறப்பாக இந்த ஆலயத்தை தூய்மையாக வைத்திருக்கின்ற இந்த பங்கினுடைய பங்கு பணியாளர்கள் மற்றும் உடன் உழைப்பாளர்கள், இன்னும் திருப்பலி கருத்து எழுதுபவர்கள், இந்த செவ்வாய்க்கிழமைக்காக உழைக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காக சிறப்பாக ஜோராக கைத்தட்டி அவர்களை வாழ்த்துவோம். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். பிரியமானவர்களே, நம்ம நற்கருணை வாங்கும் பொழுதே கிறிஸ்மஸ் விஷ் பாட்டெலாம் பாடிட்டாங்க. நீங்கள் மீண்டும் நாங்கள் உங்களை விஷ் பண்ண முடியாது. கோடி அற்புதருடைய
இந்த செவ்வாய்க்கிழமை நவநாள் மூலமாக. எனவே திருத்தந்தை அந்தோனிதாஸ், இந்த திருத்தலத்தின் அதிபர் அந்தோனிதாஸ் அவர்கள் சார்பாகவும், உதவி அதிபர் என்னுடைய சார்பாகவும், இங்கே இருக்கிற அனைத்து துறவிகள் சார்பாகவும், இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குமே பிறக்க இருக்கிற கிறிஸ்து பாலனுடைய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். மெரி கிறிஸ்மஸ். அன்பானவர்களே, எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோனியாரை இடையராது ஒளிர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்பானவர்களே, நோயாளிகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கப்படுகிறது. என்னோடு சேர்ந்து பக்தியோடு ஜெபியுங்கள். எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்திருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் ஆறுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல் வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கும் உமது அடியார்களை கண்ணோக்கி அருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயர் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தண்ணீரே என் தெய்வ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தெய்வ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வருங்களினால் என்னை நீரத்தும், ஆவியின் வரங்களினால் என்னை நீரத்தும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும்
மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களிப்பீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களிப்பீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமையுடன் நிலைமையுடன் பகிர்ந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதுவும் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்துக்கு உறைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தை கூறிய எமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இன்று எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்று உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடம் எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முழனி, பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாருடைய பரிந்துரையால் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே, உன் புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே, உன் புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே.
உம்மை வல்லலே புனித அந்தோணியாரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.